Hello students, this is Pavitra. Welcome and welcome back to my YouTube channel. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து 4th யூனிட்டில் நம்ம என்ன பார்த்துருந்தோம், டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரோகெமிக்கல் கரோஷன். ஓகேவா, அதில் வந்து கேல்வானிக் கரோஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துருப்போம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியல் ஏரேஷன் ஆர் கான்சன்ட்ரேஷன் செல் கரோஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃப்ரென்ஷியல் ஏரேஷன் ஆர் கான்சன்ட்ரேஷன் செல் கரோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு டைப். ஓகேங்களா, எலக்ட்ரோகெமிக்கல் கரோஷனில் இது ஒரு டைப். ஓகேவா, ஸோ என்னென்னு பார்த்துடலாமா? வீடியோக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேங்களா, ஸோ டிஃப்ரென்ஷியல் ஏரேஷன் ஆர் concentration cell corrosion. Okay, corrosion occurs when a metal is exposed to varying concentrations of oxygen or any electrolyte. ஒரு ஆக்சிஜன் ஆர் எனி ஏதோ எலக்ட்ரோலைட் சொல்யூஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியிங் கான்சன்ட்ரேஷனில். அப்போ அந்த மெட்டல் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உள்ளே இருக்குது, அந்த மெட்டல் வந்து இது உள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெட்டல் வந்து கரோடாக ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, ஒரு வேரியிங் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இல்லை எலக்ட்ரோலைட், அந்த எலக்ட்ரோலைட்டு அப்படி இல்லைன்னா ஆக்சிஜனால் அந்த மெட்டல் வந்து கரோடாக ஸ்டார்ட் ஆகுது, எக்ஸ்போஸ்டு. ஓகே, மெட்டல் இஸ் எக்ஸ்போஸ்டு. ஓகே, அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் செல் கரோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, புரியுதா? ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் கான்சன்ட்ரேஷனில் இருக்கிற ஆக்சிஜனும் அப்படி இல்லை எலக்ட்ரோலைட்டால் அந்த மெட்டல் வந்து கரோட் ஆகும். அந்த டைப் ஆஃப் கரோட் தான் கான்சன்ட்ரேஷன் செல் கரோஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் பார்ஷியலி இம்மர்ஸ்டு இன் வாட்டர். பார்ஷியலி ஒரு மெட்டல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதி தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டரோ இல்லை எலக்ட்ரோலைட் சொல்யூஷன்லையோ டிப் பண்ணி வச்சுருப்பாங்க, இம்மர்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. கண்டக்டிங் சொல்யூஷன்ஸ் ஆர் கண்டக்டிங் சொல்யூஷன்ஸ். ஓகேவா, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வாட்டர் லைன் கரோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைன் வரைக்கும் இருக்குல்ல, இந்த மெட்டல் வரைக்கும் தான் கரோட் ஆகும். இது வந்து அது வந்து நல்லாயிருக்கும். இதுக்கு பேர் அதனால தான் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, வாட்டர் லைன் கரோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஓகே, எக்ஸாம்பிள் இப்போ இருங்க, இதுதான் டயக்ராம். இப்போது இது வரைக்கும் நான் எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் எடுத்துக்கிட்டேன். இது வந்து மெட்டல். ஓகே, என்ன மெட்டல்? இது ஜிங்க் மெட்டல் எடுத்துக்கிட்டேன். பாதி வந்து தான் நான் இந்த எலக்ட்ரோலைட் சொல்யூஷனில் நான் இம்மர்ஸ் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா, இப்போ நம்ம படிச்சோம்ல வாட்டர் லைன், இப்போ நான் சொன்னல வாட்டர் லைன் கரோஷன், இதுதான் வாட்டர் லைன். இது பாதி வந்து நல்லாயிருக்கும், இது வரைக்கும் கரோட் ஆகிட்ருக்கும். ஓகேங்களா, இது வாட்டர் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரோடான பாட்டு, இது கரோடான இது. ஓகேவா, கரோடிங் ஆனோடு ஜிங்க் என்னவா ஆக்ட் ஆகும் நான் சொல்லியிருக்கேன். ஜிங்க் என்னவா ஆக்ட் ஆகும், இதில் பார்த்தீங்கன்னா பாதி டிப் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனோட ஆக்ட் ஆகும். இது மேலே பாதி இருக்குது பாருங்கள், அது என்ன பார்த்தீங்கன்னா கேத்தோட இருக்கும். என்னவா ஆக்ட் ஆகும், கேத்தோட ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே, நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அப்போ ஜிங்க் என்ன பண்ணோம், ஆனோடு சைடு. கேத்தோடுனா அப்படின்னா என்ன இருக்கும், மீதி பாதி வந்து கேத்தோடாக இருக்கும். அப்போ ஆனோடில் என்ன நடக்கும், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நடக்கும். ஜிங்க்கு எலக்ட்ரானை லாஸ் பண்ணிவிட்டு ஜிங்க் மெட்டல் அயனாக மாறும். இங்கே என்ன ஆகும், எலக்ட்ரானெல்லாம் வாங்கிட்டு அது நல்லாயிருக்கும், காப்பராக நல்லாயிருக்கும். சாரி, காப்பர்னே வருது பார்த்தீங்களா. இந்த இடத்துல எப்படி இருக்குது, நல்ல குட் மெட்டலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இங்கே என்ன இருக்கும், லெஸ் அக்ரிகேட்டட் பார்ட்ஸ். ஓகே, ஆக்சிஜனேட்டட் பார்ட்ஸ். ஓகே, ஆக்சிஜனேட்டட் பார்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் இந்த கீழே இம்மர்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுல. இங்கே வந்து மோர் ஆக்சிஜனேட்டட் பார்ட்ஸ். ஓகே, ஏன் இங்கே லெஸ் ஆக்சிஜனேட்டட் பார்ட்ஸ்னால் எலக்ட்ரானெல்லாம் லாஸ் பண்ணிகிட்டு இருக்குல்ல, ஆக்சிஜனேட் அப்படின்னா இந்த எலக்ட்ரானெல்லாம் லாஸ் பண்ணிகிட்டே இருக்குல்ல. ஸோ லெஸ் ஆக்சிஜனேட்டட், இங்கே எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறதுனால மோர் ஆக்சிஜனேட்டட் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைட் சொல்யூஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, இதுதான் டயக்ராம். ஓகேவா, ஓகே, மெட்டல் பார்ட் அபோவ் தி சொல்யூஷன் இஸ் மோர் ஹேரேட்டட். ஓகே, மெட்டல் பார்ட் இருக்குல்ல, மெட்டல் பார்ட் மோர் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேரேட்டட் வந்து அதிகமாக இருக்கும். மேலே இருக்கிற இந்த மெட்டல் பார்ட்டில் இருக்கிற இந்த பார்ட் வந்து ஹேரேட்டட் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா, சொல்யூஷனுக்கு மேலே இருக்கிறது அது கேத்தோடிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மெட்டல் பார்ட் வந்து சொல்யூஷனில் இங்கே பாருங்கள்,
metal parts inside the solutions. Okay, inside the solution is less aerated. ஓகே, இங்கே இருக்கிறது வந்து aerated வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இது என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனோடிக்காக ஆக்ட் ஆகும். ஆனோட ஆக்ட் ஆகும். மேலே இருக்கிறது வந்து கேத்தோட ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆனோடில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இப்போ லெஸ் aerated part தான் ஆனோடு. ஓகேவா, அப்போ அங்கே தான் என்ன நடக்குதோ சொல்கிறாங்க, கரோஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெட்டல் 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணிவிட்டு மெட்டல் அயானாக மாறிடும். ஓகேவா, கேத்தோடிக் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OH அயான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த இடத்துல வந்து OH அயான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ ஆக்சிஜன் கூட வாட்டர் மாலிகுல் சேர்ந்து 2 எலக்ட்ரானையும் சேர்ந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஹைட்ராக்சைடு வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த 2 எலக்ட்ரானுக்கு இந்த 2 எலக்ட்ரான் கேன்சல் ஆகிடும். ஓகேவா, 2 ஹைட்ரஜன் எலக்ட்ரான் வந்து ஹைட்ராக்சைடு எலக்ட்ரான்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா, எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்சன்ட்ரேஷன் செல்லு ஆர் கரோஷன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து இதெல்லாம் தான். பிட்டிங் ஆர் லோக்கலைஸ்டு கரோஷன்ஸ், கிரிவைஸ் கரோஷன், பைப்லைன் கரோஷன் ஆன் ஒயர் ஃபென்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம். ஓகேவா, ஓகே, கான்சன்ட்ரேஷன் செல் கரோஷன்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு சொல்யூஷன், எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் இருக்கும், அதில் வந்து நம்ம மெட்டலை டிப் பண்ணி வச்சுருப்போம். வேரியஸ் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆர் வேரியஸ் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் எலக்ட்ரோலைட்டால் இந்த மெட்டல் வந்து கரோடாக ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் செல் கரோஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். That's it. Thank you all. Have a nice day.